வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அனுபவம் புதுமை. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான அண்ட் டேஸ்டியான ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு சூப் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சூப் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பூண்டை பொடிப்படியாக கட் பண்ணிக்கணும், ஃபைன்லி சாப் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கானை கிரேட் பண்ணிக்கணும். ஏன் கிரேட் பண்ணி போடுறோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். அதில் அந்த கர்னல்ஸ், அந்த சோளம் முத்துக்களும் நமக்கு வாயில் வர மாதிரி இருக்கும். அதே சமயம் அந்த பால் ஃபுல்லாக வெளியில் வரும். ஸோ நீங்கள் கிரைண்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப அது டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி போடுறோம். 2 ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பேனில். அதுக்கப்புறம் அந்த கார்லிக்கை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல அரோமா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு நல்ல வாசனை வரும். அந்த பூண்டு வெண்ணெயோடு சேர்ந்து ஒரு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். அந்த டைமில் நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க கார்னை ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உங்களுக்கு கட்டி பிடிக்க ஆரம்பிக்கும் அந்த சோளம். ஸோ நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா உடனே வாட்டர் ஆட் பண்ணிடுங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் பெப்பர்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக டர்மரிக்கும் இதில் ஆட் பண்ணணும், நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ கொஞ்சமாக 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அண்ட் இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விடுங்க. அது அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் போய் திக்காகி ஒரு மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வரும். அந்த ஸ்டேஜில் நீங்கள் இறக்கி சாப்பிட்லாம். இந்த சூப் யார் வேணாலும் செய்யலாம். ஈவன் குக்கிங்கே என்னென்ன தெரியாதவங்க கூட ஈஸியாக செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா. அண்ட் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.